இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தனிநபர் கடன் திட்டம் குறித்து தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் என்ன உள்ளது என்பதை பற்றியும், தனிநபர் கடனுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, இதற்கு விண்ணப்பிப்பதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பில் அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா, பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக தனிநபர் கடன் திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தனிநபர் கடன் திட்டத்தின் ரூபாய் 30 லட்சம் வரையிலான திட்டங்களுக்கு தனிநபர்களுக்கு சுயமாக தொழில் செய்வதற்கு, வியாபாரம் செய்ய, கறவை மாடுகள் வாங்க கடன் வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் மதவழி சிறுபான்மை இனத்தோரான இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், புத்த மதத்தவர்கள், பார்சிகள், ஜெயினியர்கள் ஆகியோரால் ஒருவராக இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் வயது 18லேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து கடன் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு அளிக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் தங்களது விண்ணப்பங்களை கீழ்கண்ட ஆவணங்களின் நகலுடன் அந்தந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்கள், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினர் மத சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, திட்ட அறிக்கை, வங்கிகள் கோரும் தேவையான ஆவணங்கள். இந்த ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா, கடன் விண்ணப்ப படிவங்கள் பின்வரும் அலுவலகங்களில் கிடைக்கும். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது மாவட்ட சிறுபான்மையினர் அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகங்கள், மாவட்ட அல்லது மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் இதற்கான விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் திட்டம் 1, திட்டம் 2 சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்டு வருமானம் 3 லட்சம் வரை இருந்தால் நீங்கள் திட்டம் 1ல் விண்ணப்பிக்கலாம். இதுவே 8 லட்சத்து வரை இருந்தால் திட்டம் 2ல் விண்ணப்பிக்கலாம். திட்டம் 1ல் அதிகபட்ச கடன் தொகை 20 லட்சம், திட்டம் 2ல் 30 லட்சம். வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா, திட்டம் 1ல் ஆண்களுக்கு 6%, அதே திட்டம் 2 இருந்தால் ஆண்டிற்கு 8% வட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே பெண்களாக இருந்தால் திட்டம் 1ல் 6% வட்டி, திட்டம் 2லையும் 6% வட்டி தான். நீங்கள் திருப்பி செலுத்தும் காலம் அதிகபட்சம் 5 ஆண்டுகள். 2 திட்டத்திலையும் 5 ஆண்டுக்குள்ளே இந்த கடன் தொகையை நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதுதான் தமிழக அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இந்த கடன் பெறுவதற்கு நீங்கள் தகுதியாக நபராக இருந்து உங்களுக்கு கடன் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மென்ஷன் பண்ணுற அலுவலகத்துக்கு போய்ட்டு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கடன் வழங்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.